கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தைலாபிஷேகம் பரிசுத்த வாரத்தின் 3வது நாளாகிய புதன்கிழமை. இன்று தைலாபிஷேகத்தை குறித்து பார்ப்போம். தைலாபிஷேகம், தைலத்தை கொண்டு அபிஷேகம் செய்வது. மார்க் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டில் போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். குஷ்டரோகியாயிருந்து சுகம் பெற்ற சீமோன் வீட்டிலே இயேசு சுவாமி போஜன பந்தி இருக்கிறார். இந்த சமயத்தில் அலையா விருந்தாளியாக இவள் வருகிறாள். வந்ததோடு மட்டுமல்ல, தன் கையிலே வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வருகிறார். இந்த வெள்ளைக்கல் பரணி என்பது எப்பேற்பட்டது என்றால் அது விலையேற பெற்றது. அந்நாட்களில் பாபிலோனிய தேசத்தில் உள்ள ஸ்திரீகள்லாம் வெள்ளை கல்களை பிறக்கி அதை ஜாடியிலே சேர்த்து வைத்து அதை தன்னுடைய திருமண நாளுக்கு தனக்கு என்று நியமிக்கப்பட்ட மணவாளனுக்கு பரிசாக கொடுப்பதற்காக இந்த வெள்ளைக்கல்லை உடைத்து தைலத்தை எடுத்து அதை அவர்களுக்கு பரிசாக கொடுப்பார்கள். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பாவியாகிய ஸ்திரீ அவருடைய தலையிலே அவருடைய சிரசிலே இந்த வெள்ளைக்கல் பரணி தைலத்தை ஊற்றி அவரை அபிஷேகம் செய்கிறவளாக காணப்படுகிறார். பாவியான ஸ்திரீ ஆண்டவருடைய சமூகத்திலே கிட்ட சேர்கிறார். அவருடைய சிரசிலே தைலாபிஷேகம் செய்கிறார். இன்று நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? நாம் எல்லாரும் பாவிதான். தேவனை தவிர ஒருவரும் நல்லவர் கிடையாது. அப்படியாக இருக்கும்போது பாவியாகிய நாம் ஆண்டவருடைய சமூகத்துல கிட்ட சேர்கிறோமா? அவருடைய சிரசிலே தைலாபிஷேகம் செய்த அந்த பெண்ணை போல, ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னியும், எங்களை ரட்சியும் என்று சொல்லி அவருடைய சமூகத்துல காத்து நிற்கிறோமா? அவர் நம்மை குறித்து சாட்சி பகர முடியுமா? அந்த பாவியான ஸ்திரீ சிரசில் மேல் தைலத்தை அவள் ஊற்றும் பொழுது அவரோடு கூட இருந்த சீசர்கள் வீணான செலவு என்னத்துக்கு, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானே, இதை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று அவர்கள் சொல்வதை நாம் அங்கு பார்க்கலாம். ஆண்டவர் அதற்கு தரித்திரர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார்கள், இவள் என்னை அடக்கம் பண்ணுவதற்கு ஏதுவாக இந்த காரியத்தை செய்கிறாள் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று அவளை குறித்து சாட்சி பகர்கிறார். எல்லோருடைய எண்ணமும் ஆண்டவருக்காக அவள் அத்தனை விலையேற பெற்றது. அது கிட்டத்தட்ட அவள் 1 வருடமாக ஒரு மனிதன் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வெள்ளைக்கல் பரிமள தைலம். அந்த தைலம் அவ்வளவு விலையேற பெற்றதை இவருடைய சிரசிலே ஊற்றி அவள் அபிஷேகம் பண்ணும்போது அவளுடைய இருதயம் எத்தனையாய் ஆனந்தப்பட்டிருக்கும். பாவியான ஸ்திரீ ஆண்டவரை பரம தகப்பனை அபிஷேகம் செய்யும்போது அவளுடைய இருதயம் அத்தனையாய் ஊற்றப்பட்ட தைலமாக காணப்பட்டு அவள் சந்தோஷம் அடைந்திருப்பாள். அவளுடைய சந்தோஷத்தை கண்டு ஆண்டவரும் கூட நற்சாட்சி சொல்கிறார். சீசர்கள் இது விருதாவா, ஏன் வீணா ஏன் செலவழிப்பானே, 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று விசனம் அடைந்த போதிலும் ஆண்டவர் என்னை அடக்கம் பண்ணுவதற்காக இவள் தைலம் பூச முந்திக் கொண்டாள், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள், நற்கிரியை செய்தாள் என்று அவளை குறித்து அங்கு சாட்சி பகர்கிறார். இன்று நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை அவள் எவ்வளவாக பரிமள தைலத்தை உடைத்து ஊற்றினாலும் அதுபோல நம்முடைய இருதயத்தை நாம் நொறுங்குண்ட இருதயமாக அவருடைய சமூகத்துல ஊற்றும் பொழுது அவர் நம்மை குறித்து என் பிள்ளை என்னமா என்கிட்ட வந்து இவ்வளவா கேட்கிறா அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக காணப்படுகிறார். அவரிடத்துல நற்சாட்சி பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மால் இயன்றதை நாம் கொடுக்க வேண்டும். அவள் தன்னால் இயன்றதை அவள்கிட்ட இருக்கிறத அப்படியே கொண்டு வந்து அங்க அவருடைய சிரசு மேல் அபிஷேகம் செய்தார். நாமும் நம்மிடத்திலே என்ன இயன்றதாக காணப்படுகிறதோ அதை மற்றவருக்கு முழுமையான அன்பை நாம் கொடுக்கலாம். நம்மால் முடிந்த சிற்சில உதவிகளை செய்து அவரிடத்தில் நற்சாட்சி பெறுகிறவளாக காணப்படலாம். இதே போல இன்னொரு ஸ்திரீ லூக்கா 7ஆம் அதிகாரம் 37 39 வரை பார்க்கலாம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். பாதங்களில் பின்னாக அமர்ந்து ஒரு பரிசேயனுடைய வீட்டுக்குள்ள அவ போய் தன்னுடைய கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நனைத்து துடைத்து பரிமள தைலத்தை
பூசினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், 2 முறை நமது ஆண்டவருக்கு அவர் வாழ்ந்த காலத்தில் பரிமள தைலத்தினால் அபிஷேகம் கிடைக்கப்பட்டது. ஒன்று, ஒரு பாவியான ஸ்திரீ பரிசேயின் வீட்டுல பந்தி இருக்கும் போது கொண்டு போய் அவருடைய பாதத்துல வெள்ளிக்கல் பரணியை உடைத்து அவருக்கு அபிஷேகம் செய்தார். அவள் தன்னுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பை எல்லாம் கண்ணீரினால் அவருடைய பாதத்திலே ஊற்றி கழுவி பரிமள தைலத்தினால் பூசினாள். நாமும் கூட நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய வேதனைகள், நம்முடைய வியாகுலங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கண்ணீரினால் அவரிடத்துல ஜெபம் பண்ணி நம்முடைய சமூகத்துல நான் சமாதானத்தை பெற்றுக்கொண்டவளாக காணப்படும் பொழுது எத்தனையாய் நமது வீடு சந்தோஷத்தினால நிரம்பி காணப்படும். அதுபோல அவளும் கூட அந்த நறுமண தைலத்தை ஊற்றும் பொழுது அவள் இருந்த அந்த பகுதி முழுவதும் மணக்கத்தக்கதாக நறுமணம் வீசியது. நாம் இந்த உலகத்துல நறுமணம் வீசுகிறவர்களாக காணப்படுகிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். தன்னால் இயன்றதை செய்த அந்த ஸ்திரீ சிரசின் மேல் அபிஷேகம் செய்தாள். பாவியான ஸ்திரீயாக இருவரும் காணப்பட்ட பொழுதும் தன் கண்ணீரினால் அவரிடத்தில் கிட்ட வந்தவர்களாக அவரை அபிஷேகம் செய்தார்கள். நாமும் பாவியாக இருக்கையில் நமக்காக அவர் சிலுவையிலே மரித்து உயிர்த்து ஜெயித்ததை அறிந்தவர்களாக நாம் அவருடைய சமூகத்துல கிட்டி சேர்ப்போம். யாராலையும் நமக்கு சமாதானம் தர முடியாது. ஆனா ஆண்டவர் ஒருவர் மாத்திரம் நமக்கு சமாதானம் தருகிறவர். அவரிடத்துல நாம் கிட்டி செல்வோம். இந்த தைலாபிஷேகம் செய்த இந்த பெண்ணை இந்த நாளில் அவர் அன்று சொன்னது போல மார்க் 14:9 இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சுவிசேஷம் உலகெங்கே எங்கெங்கே சொல்லப்படுமோ அங்கே இவள் நினைக்கப்படுவாள் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைய நாளிலும் உலகமெங்கும் இந்த தைலாபிஷேகம் செய்த பெண் நினைவு கூறப்பட்டவளாக காணப்பட்டார். ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகிறவராக காணப்படுகிறாரா? சற்று சிந்தித்து பார்ப்போம். அவர் நினைவு கூறத்தக்கதாக அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக நாம் வாழ கற்றுக்கொள்வோம். தன்னால் இயன்றதை செய்தால், நற்கிரியை செய்தால், விலையேறப்பட்ட தைலத்தை அவருடைய பாதத்திலே அவருடைய சிரசிலே ஊற்றினவர்களாக இருவர் காணப்பட்டனர். நாம் எப்படிப்பட்டவர்களாக இந்த நாட்களில் காணப்படுகிறோம் என்று சற்று சிந்தித்து பார்த்து நம்மை அவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக நடக்க ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, அப்பா, அவள் 1 வருட ஊதியம் அவள் அத்தனையாய் கஷ்டப்பட்டு சம்பாதித்து அந்த வெள்ளைக்கல்லை உடைத்து சிறுசிலை ஊற்றி நீ நற்கிரியை செய்திருக்கிறாள். தன்னால் இயன்றதை செய்தாள். உலகமெங்கும் எங்கெல்லாம் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் நினைவு கூறப்படுவாள் என்று சொன்னீரேப்பா. இந்த காரியத்தை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். நாங்களும் கூட சுவாமி எங்களால் இயன்றதை நற்கிரியை செய்வதற்கு எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த எங்களுடைய இருதயத்தை நீ பக்குவப்படுத்தும். உங்களுடைய பிள்ளைகளாக என்றென்றும் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.